ம். ஓகே. அடுத்து பிரான்ஸ் டைரக்டர் சிவமூர்த்தி. உங்களுக்கு நான் அன்மியூட் குடுத்துருக்கேன். ஓகே பிரதர். தேங்க் யூ பிரதர். பிரதர் அப்படியே எனக்கு கோ ஃபர்ஸ்ட் குடுத்துருங்க. ஓகே, ஓகே. ஓகே பிரதர். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மைசெல்ஃப் சிவமூர்த்தி, பிரான்ஸ் டைரக்டர் இன் வெஸ்டேஜ். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து பிரான்ஸ் டைரக்டர் குவாலிஃபை பண்ணியிருக்கேன். அது வித் வந்து பார்த்தீங்கன்னா டிபிபி ஓகேங்களா. டீம் பில்டிங் போனஸோட எலிஜிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட சக்ஸஸ் ஓகேங்களா. ஸோ நான் வந்து எப்படி எலிஜிபிள் பண்ணியிருந்தேன். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்டேஜுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வெஸ்டேஜில் நான் டிபிபி எலிஜிபிள் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃபோர் வெஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ காலேஜ் ஓகேங்களா, ஈசி எலக்ட்ரானிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தான் படித்து முடித்தேன். ஸோ என்னோட ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ என்னோட ஃப்ரெண்டு மூலிமா. ஸோ ஏன்னா வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அப்ளைன் சப்போர்ட் இருக்கும். பட் ஏன்னா நான் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு முழுக்க முழுக்க என்னோட அப்ளைன் சப்போர்ட்டுங்கிறது இல்லை. ஸோ எப்போனா ஒரு 8 மந்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன் சப்போர்ட்டுங்கிறது இல்லை. ஸோ நான் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்னோட ஃப்ரெண்டு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கொடுத்துருந்தாரு ஆக்சுவலி. ஸோ அவர் வந்து பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, வெஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இருக்கும். ஆனால் சிஸ்டத்தை தாண்டி ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரு ஓகேங்களா. இங்கே 5500 பிவி கிராஸ் பண்ணால் போதும் பிரதர், நீங்கள் பிரான்ஸுங்கிறத குவாலிஃபை பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு இங்கே மீட்டிங் ட்ரைனிங். ஏன்னா ஆக்சுவலி வந்து எனக்கு எல்டிபி ஓகேங்களா, எல்டிபியே பார்க்க வைக்காம வந்து ஜாயின் பண்ணி விட்டாரு. ஏன்னா ஒரு 4 வீடியோ அனுப்பி விட்டாரு. இந்த மாதிரி தான் இந்த பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் என்னோட கண்ணில் கொண்டாந்து காட்டியிருந்தாரு. ஸோ ஓகே, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து நீட்ஸுங்கிறது தேவை ஓகேங்களா. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்காத நம்மளும் வாழ்க்கையில முன்னேறதுக்கு, நம்ம வாழ்க்கையில சாதனை பண்றதுக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதான்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தான் ஏங்கிட்டு இருந்தேன். ஸோ அப்பதான் என்னோட ஃப்ரெண்டு மூலியமா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வெஸ்டேஜ் பத்தி ஃபர்தரா சர்ச் பண்ணேன். ஓகே, எனக்கு 100% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே இந்த கம்பெனி நமக்கு சூட்டபிள் ஆகும்னு சொல்லிட்டு வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரைனிங் ஓகேங்களா, ஒரு 8 மந்த்துங்க ஓகேங்களா. ஸோ ஏன்னா ஒரு கன்சியூமரா தான் என்ன உள்ள வச்சுக்கிட்டாரு ஓகேங்களா. ஆனா நான் ஜாயின் பண்ண டேட்ல இருந்து இந்த மந்த் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கன்சன்சிங்கிறத ஒரு மந்த் கூட பிரேக் பண்ணது கிடையாது. ஏன்னா அவர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, 5500 பிபி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிராஸ் பண்ணா போதும், மாசம் மாசம் உனக்கு 10,000 இன்கம் வந்துன்னு சொல்லிட்டார் ஓகேங்களா. சரி ஓகே, நம்ம இதையா பண்ண முடியாதா? ஒரு 5500 பிபி வந்து பார்த்தா அப்படின்னா, ஒரு 4 மாசம் கூட கிராஸ் பண்ணி எப்படியோ ஒண்ணு கஷ்டப்பட்டு 1 வருஷம் கூட கஷ்டப்பட்டு இந்த 5500 பிபி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நமக்கு மாசம் மாசம் 10,000 இன்கம் வருது. அப்படிதான் நான் பிசினஸா புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா. ஆனா ட்ரைனிங்ஸ் லிங்க் எல்லாமே அனுப்பி விடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவருமே இந்த பிசினஸ விட்டுட்டு போயிட்டாரு. என்னடா நமக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு மேல இருக்கிறவரு எனக்கு கால் பண்ணி, "ப்ரோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க பண்ணுங்க ப்ரோ. நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு வந்தாரு. ஸோ அவரு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி வருவாரு. பட் அவருமே 2 நாள் இருப்பாரு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிசினஸ்ல அவருமே இருக்க மாட்டாரு. ஸோ அப்படியே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 13 டைரக்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 8% அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெறைய வரும். ஆனா டைரக்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 13 டைரக்டர்ஸ் நான் ஹெல்ப் பண்றேன் ப்ரோ, ஹெல்ப் பண்றேன். டைமண்ட் இன்க்ளூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்ப் பண்றேன் பிரதர்ன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப்பே பண்ணல. 13 பேருமே விட்டுட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, நம்ம என்ன பண்றது? இதுக்கப்புறம் ஓகே. ஆனா கம்பெனி பிடிச்சிருக்கு, பண்ணணும் ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லையே. எப்படி பண்ணுங்கிற ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைக்கலையே. சரி ஓகே, கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு அப்ளைன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னன்னா, பிரதர் நீங்க ஏன்னா சரவணன் ப்ரோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சரவணன் ப்ரோ தான் எனக்கு மேல அப்ளைன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேல யாருமே இல்ல ஓகேங்களா. அப்போ நல்ல விஷயம் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னன்னா ப்ரோ சரவணன் ப்ரோ நம்பர் அனுப்பிவிட்டு, ப்ரோ நீங்க நல்லா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்க சரவணன் ப்ரோக்கு ஃபர்தரா கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரவணன் ப்ரோக்கு கால் பண்ணி, பிரதர் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பிரதர்ன்னு சொல்லி கேட்ட உடனே, ஓகே பிரதர் நான் கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு. அதே மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏன்னா ஆக்சுவலி வந்து அதே மந்த் எல்டிபி எல்லாமே பார்க்குறேன். அதே மந்த் நான் பிரான்ஸ் டைரக்டர்ங்கிறத அச்சீவ் பண்றேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்கம் பேனர் வந்து சரவணன் ப்ரோக்கு ஷேர் பண்ணும்போது, ஓகே சிவமூர்த்தி கண்டிப்பா உங்களால முடியும். நம்பிக்கையோட எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு டைமே எனக்கு மோட்டிவேஷன் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் பிசினஸ கொஞ்சம் கொஞ்சமா நான் கத்துக்கிறத ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்த ஒரு 6 மந்த் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சின்சியரா என்னோட கீழ வந்து அவரு கூட பேசி ஒரு 6 மந்த் தான் ஆகும். ஒரு நாள் கூட அட்டெண்டன்ஸ பிரேக் பண்ணல. ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, அட்டெண்டன்ஸ்ங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அவரு சொல்லக்கூடிய விஷயத்த ஒன் பை ஒன்னா நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தன்ன போல வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அவர் ஒவ்வொரு விஷயமும் சொன்னாரு. 100 டேஸ் சேலஞ்சிங் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயமே எனக்கு வந்து இத எடுத்து பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும்னு சொன்னாரு. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து அவரு அந்த ஹெல்ப் பண்ண மந்த்தே பிரான்ஸ் டைரக்டர் குவாலிஃபைனா, அடுத்த மந்த் உங்களால டிபிபியோட கண்டிப்பா எலிஜிபிள் பண்ண முடியும். நீங்க கண்டிப்பா எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கு அடுத்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, டிபிபியோட எலிஜிபிள் பண்ணி இதோட 5த் மந்த் ஓகேங்களா. அவர் சொன்ன 5த் மந்த்லேருந்து இது வரைக்கும் நான் டிபிபியோட வித்தின் வந்து பார்த்தீங்கன்னா 24, 25லயே நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட டிபிபியோட எலிஜிபிள் பண்ணிருவேன். 5 கோர் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த்துமே எலிஜிபிள் பண்ணியிருக்கேன். இந்த மந்த்துமே நான் எலிஜிபிள் பண்ணிட்டேன்.
ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க அப்ளைன் சப்போர்ட் இருந்தா தான் நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறோம். என்னோட அப்ளைன் சொல்லிக் குடுக்கல பிரதர். இந்த விஷயத்த நம்ம சொல்லிக் குடுக்கல. அதனால தான் இன்னைக்கு நான் விட்டுட்டேன். நான் பண்ணல பிரதர். நான் 4 பேத்த கூப்பிட்டேன். யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரீசன் சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து எனக்கு மேல இருந்த டைரக்டர்ஸ் ஓகேங்களா? ஸோ அவங்கலாம் சொல்லிட்டு வந்து சண்டை ஏன்னா டீமுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு எத்தனையோ பிரச்சனையால வெளியில போயிருக்காங்க ஓகேங்களா? பட் ஆனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ சம்பாதிக்கணும், நான் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் விடாம சின்சியரா எடுத்து பண்ணனால தான் ஒவ்வொரு படியுமே இன்னைக்கு ஏறி என்னால சக்சஸ்ங்கிறது பண்ணியிருக்க முடிஞ்சுச்சு. அதே மாரி நான் சக்சஸ் பண்ணதுக்கு என்னென்ன விஷயத்தலாம் நான் ஆழமா ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நான் காட்டுறேன். பிரதர் ஸ்க்ரீன் ஷேர் ஆயிடுச்சா பிரதர்? ஆகுது பிரதர். ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த வீக்லி டார்கெட் ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கன்சல்டன்சி வந்து சிவமூர்த்தி நீங்க 2ஆம் தேதியே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு. ஸோ நான் லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 7 மந்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2ஆம் தேதியே என்னோட செல்ஃப் டியூட்டிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிருவேன். எனக்கு கீழ எத்தன பேர் பண்ணியிருக்காங்க அப்டிங்கிறத ஒன் பை ஒன்னா நான் ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி வீக்லி டார்கெட் ஓகேங்களா? சரவணன் ப்ரோ சொல்லியிருந்தாரு. நீங்க எடுத்து பண்ணுங்க பிரதர். ஓகேங்களா? உங்களால முடியும். இந்த வீக்லி டார்கெட்ட உங்களால இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போக, போக இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிக்கப் ஆகி டீம பெருசா டெவலப் பண்ண முடியும்னு சொன்னாரு. ஸோ நான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 20 பேரு அவ்வளோதான் ட்ரெய்னிங்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே அதிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு வீக்லியுமே எவ்வளோ வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப நான் வந்து ஒரு செட்டுங்கிறது கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதே மாரி இன்னைக்கு 2வது செட் ஓகேங்களா? 2ண்ட் செட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகேங்களா? இன்னைக்கு லாஸ்ட் டேட். நான் இத உடனே ஸ்டார்ட் பண்ண போறேன். நாளையிலும் அப்படியே நான் விட மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு இதுல ரிசல்ட் அதிகமா எடுத்து குடுத்தது இந்த வீக்லி டார்கெட், இந்த 100 டேஸ் சேலஞ்சிங் இதெல்லாம் நான் ஆழமா ஃபாலோ பண்ணதுனால தான் எனக்கு ஒவ்வொரு நாளுமே இந்த ரிசல்ட்ங்கிறது எனக்கு அப்படியே கிராஜுவலா இன்கிரீஸ் ஆனுச்சு. ஓகேங்களா? இந்த 6 மந்த்ல எப்படி என்னோட குரோத் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆனுச்சோ, இந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணேன். ஓகேங்களா? ஏன்னா இதுல ஃபர்ஸ்ட் எனக்கு புதுசா தான் இருந்துச்சு. பண்ண பண்ண கொஞ்சம் வந்து எனக்கு அப்படியே அந்த ஹேபிட்டா மாறிடுச்சு. இது எல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இத பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்படியே இன்கிரீஸ் ஆனது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 100 டேஸ் சேலஞ்சிங் ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா நமக்கு சேட் டேஸ்லயே போகுது. ஸோ நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 100 டேஸ் சேலஞ்சிங் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணல அப்படின்னா தான் தப்பு. ஓகேங்களா? ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் கிடைக்கலனா பிரச்சனையே இல்ல. கண்டிப்பா நமக்கு ஒரு நாள் ரிசல்ட் கிடைக்க தான் போகுது. அப்படின்னு நான் புரிஞ்சுகிட்டு, அத நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேட் டேஸ்லயே போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஓகே. அப்ப பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வெஸ்டேஜ்ல எந்த ஒரு வேலையுமே செய்யாம, நம்ம வேலை செய்றோம்னு சொல்லி கதை மட்டும் தான் அளந்துட்டு இருக்கோம். ஆனா வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் ஃபீல்ட் ஒர்க் எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து சரவணன் ப்ரோ ஃபீல்ட் ஒர்க்லாம் பண்ணுங்க சிவமூர்த்தின்னு சொன்னாரு. ஸோ அதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நான் ட்ரை பண்ணுவேன். சரிங்களா? ஸோ நான் சோசியல் மீடியாவே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8லருந்து 9 ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஃபீல்ட் ஒர்க் ஓகேங்களா? ஸோ நான் ட்ரை பண்ணனால ஒவ்வொரு ஹேப்பி டேஸ்லயுமே வந்துச்சு. ஸோ ஏன்னா இது இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 டேஸ் சேலஞ்சிங்க நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணதால எனக்கு கீழ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு மேல எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 100 பிபி கன்சல்டன்சி ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாசம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் நோட்டு போட்டு எழுதினேன். ஸோ எத்தன பேர் எனக்கு கீழ பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு வெஸ்டேஜ்ல வந்து சப்போர்ட் பண்ணாத முன்னாடிலாம் வந்து நான் மட்டும் தான் கன்சல்டன்சி பண்ணிட்டு இருந்தேன். டீம்ல இன்னும் ஒரே ஒரு பிரதர் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த ரீசென்ட் டேஸ்ல தான் நான் பண்ணதுனால, நான் டே 1 பண்ணதுனால டீமுக்கு சொல்லி, "அங்க பாருங்க நீங்க எல்லாருமே நான் பண்றேன்." நான் பண்ணனால தான் என் டீம் மெம்பர்ஸா பண்ண வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அவங்களுமே இத புரிஞ்சுகிட்டு இந்த கன்சல்டன்சி பார்த்தலாம் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நான் எடுத்து அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத நான் வந்து பிப்ரவரி மாசம்லருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆழமா நோட்டு போட்டு எழுத ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா 19 பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச் மந்த் கிட்டத்தட்ட 21 மெம்பர்ஸ் ஓகேங்களா? இப்ப வந்து காட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா கன்சல்டன்சி பொறுத்தவரைக்கும் இந்த மந்த் ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஏன்னா நியூ இயர்ஸ் புரிஞ்சுகிட்டு பண்ணுவாங்க, ஆர்வமா பண்ணுவாங்க. அடுத்த மாசம் அந்த பிசினஸ் விட்டு ஓடி போயிருவாங்க ஒரு சிலர்லாம் ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ரீசன்னாக நான் இல்ல பிரதர் என்னால 100 பிவி கன்சல்டன்சிங் இத பண்ண முடியும்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அந்த மாரிலாம் அப்ப ஒரு கால்குலேஷன் பண்ணா இப்ப எனக்கு கீழ கிட்டத்தட்ட ஒரு 50, 55 பேருக்கு மேல கன்சல்டன்சிங்கிறது பண்ணிட்டு இருந்திருக்கணும். ஓகேங்களா? இந்த மந்த் பண்றவங்க அடுத்த மந்த் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கைலாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒரு சிலர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த பிசினஸ புரிஞ்சுக்காம ஒரு 1 மந்த் பண்ணிட்டு அடுத்த மந்த் பிரேக் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் மெயின்டெயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு புரிய வச்சு, நான் ஏன்னா அந்த கவுண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே குறைக்காமயே கொண்டுட்டு வந்தேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 100 டேஸ் சாரி இந்த 100 பேபி கன்சல்டன்சில நெறைய சேலஞ்சிங் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன போய் டீம் மெம்பர்ஸ் அவ்ளோ நேரம் பேசுவேன். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட்டிங்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இந்த பிசினஸ புரிய வைக்கிறதுக்கு சரவணன் ப்ரோ சொல்லுவாரு அடிக்கடிக்கு. ஓகேங்களா? ஸோ நான் ஸ்டார்ட்டிங்ல அவ்ளோ எஃபோர்ட் போட்டேன். ஏன்னா என்னோட தொண்டையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்துருச்சு. அந்த மாரி எஃபோர்ட் போட்டதுனால தான் எனக்குமே ரிசல்ட்ங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் மந்த்ல கிட்டத்தட்ட 22 மெம்பர்ஸ்க்கு மேல கன்சல்டன்சிங்கிறது பண்ணியிருந்தாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மே மந்த்ல 21 ஓகேங்களா? அப்படியே வந்து கவுண்ட் அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் பிரேக் ஆனுச்சு.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா 21 அப்படியே நான் மெயின்டெயின் பண்ணேன். ஒரு சிலர் போன மந்த் பண்ணவங்க, ஏப்ரல் மந்த்ல பண்ணவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் மந்த்ல பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜூலை மந்த்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 22 மெம்பர்ஸ்க்கு மேல இப்போ இதுவரைக்கும் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மந்த் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 25க்கு மேல வச்சிருக்கேன். கண்டிப்பா நான் க்ளோஸ் பண்ணிருவேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கீழ நான் ஃபீல்ட் ஒர்க் பண்ணதுனால, எனக்கு கீழ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 22 மெம்பர்ஸ்க்கு மேல ஃபீல்ட் ஒர்க்ங்கிறது பண்றாங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்ல நான் மட்டும் தான் ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேனே, எனக்கு கீழ யாருமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ அடிக்கடிக்க சரவணன் ப்ரோ சொல்லுவாரு, "நீங்க இப்ப போட்ட விதை தான் விதை போட்டுட்டோம் அப்படின்னா உடனே முளைக்காது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க பிரதர். கண்டிப்பா முளைக்கும்னு" சொல்லிட்டு மீட்டிங்லயே சொல்லியிருக்காங்க நெறைய மீட்டிங்ல இல்லையா? ஸோ அத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நம்ம விதைய போடுறோம் அப்படின்னா, நம்மளே பிசினஸ புரியாம இருந்தா எப்படி? நம்ம விதை போடுறோம் அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு தான் அது வந்து மரமா மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமா நான் பண்ணத பிரதர் நீங்க ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கெல்லாம் சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் வரைக்கும் எனக்கு கீழ 22 மெம்பர்ஸ்க்கு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விசிட்டிங் கார்ட் அடிச்சு ஃபீல்ட் ஒர்க்ங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிசினஸ்ல நான் ஒரு நாள் கூட ட்ரெய்னிங்க ஸ்கிப் பண்ணதில்ல. ஸோ ட்ரெய்னிங்கே ஒரு சில டைம்ல நான் ஸ்கிப் பண்றேன் அப்படின்னா கூட, அடுத்த நாள் பார்த்துட்டுங்கிறத ஃபீட்பேக்ங்கிறத குடுத்துருவேன். ஓகேங்களா. இங்க நான் சக்சஸ் பண்ணதுக்கு முழுக்க முழுக்க இங்க இருக்கக்கூடிய சிஸ்டத்த நான் ஃபாலோ பண்ணதுனால தான். ஓகேங்களா. அப்ளைன்னு சொல்றத அப்படியே நாங்க காப்பி பேஸ்ட் பண்ணேன். அவ்வளோதான். ஓகேங்களா. நான் சக்சஸ்ங்கிறத பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா நான் என்னால டிபிபியோட எலிஜிபிள் பண்ணியிருக்க முடியுது அப்படின்னா, கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தராலயும் டிபிபியோட எலிஜிபிள் பண்ண முடியும். நம்பிக்கையோட எடுத்து பண்ணுங்க. இந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ பிரதர்.